சரி, இப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? நான் வந்து 2 வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து 678ன்னு ஒரு நம்பர் இருக்குது. இன்னொரு நம்பர் வந்து 78ன்னு இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த 678ங்கிறது 78 விட கிரேட்டர்னு நான் சொல்கிறேன். அப்போ இஃப் கண்டிஷனில் வந்துட்டு இந்த இதுதான் நான் கொடுத்துருக்கேன். இஃப் கண்டிஷனில் இந்த num1 வந்து num2 விட கிரேட்டர்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நான் ஒன்று பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். எஸ், num1 தான் கிரேட்டர் அப்படின்னு. அப்படி ஒரு வேளை கிரேட்டராக இல்லைன்னா நோ அப்படின்னு நான் வந்து அவுட்புட்டில் டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கேன். அப்போ நம்ம ப்ரோக்ராம் என்ன பண்ணுன்னா, ஃபஸ்ட்டு 2 நம்பரையும் பார்க்கும். கோட் எப்போவுமே வந்து இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு இப்போ போகுது. என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? num1 num2 விட கிரேட்டரான்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு இந்த இஃப் கண்டிஷனை பார்க்குது. அப்போ num1 என்னது 678, num2 என்னது 78. அப்போ num1 num2 விட கிரேட்டர் தான். ஓகே, அப்போ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? எஸ், num1 இஸ் கிரேட்டர். ஏன்னா இந்த இஃப் கண்டிஷனில் நான் கொடுத்துருக்கிற இந்த கண்டிஷன் என்ன ஆயிடுச்சு? ட்ரூ ஆயிடுச்சு. இதுக்குள்ளே நான் கொடுத்துருக்க கண்டிஷன் ட்ரூ ஆனதுனால இதுக்குள்ளே இருக்க பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. ஒருவேளை இந்த இடத்துல வெறும் 678ன்னு இல்லாமல் வெறும் 67 இருந்ததுன்னா 67 78 விட கிரேட்டர் கிடையாது. அப்போ என்ன பண்ணுன்னா, இஃப் கண்டிஷன் அந்த இடத்துல என்ன ஆயிரும்? ஃபால்ஸ் ஆயிரும். இஃப் கண்டிஷன் அந்த இடத்துல ஃபால்ஸ் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுனா, எல் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்க நோ இட் இஸ் நாட் அப்படிங்கிறது எனக்கு அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுவுமே நான் இப்போ உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல 68ன்னு வச்சுக்குவோம். இந்த 7 எடுத்துகிட்டு 68ன்னு இப்போ நான் வச்சுட்டு இதை சேவ் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல நான் ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஜாவா சி ஸ்பேஸ் yshu.java. இப்போ என்டர், கம்பைல் ஆயிரும். இப்போ ரன் பண்ணுறேன் ஜாவா ஸ்பேஸ் yshu.java. இப்போ நான் ரன் பண்ணேன்னா எனக்கு இந்த இடத்துல நோ இட் இஸ் நாட்னு வருது. ஏன்னா 68 78 விட கிரேட்டர் கிடையாது, ஸ்மாலர். ஸோ அப்போ வந்து இந்த இஃப் கண்டிஷன் இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு? ஃபால்ஸ் ஆயிடுச்சு. அப்போ இந்த இஃப் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே கொடுத்துருக்க இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகி இந்த இடத்துல அவுட்புட்டாக டிஸ்பிளே ஆகும். ஒருவேளை இந்த இஃப் கண்டிஷனே வந்து ஃபால்ஸ் ஆயிருச்சுன்னா எல் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற இந்த நோ இட் இஸ் நாட்டுங்கிறதா எனக்கு அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகும். ஸோ இது வந்து உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது இதுவே டிஃப்ரெண்ட்டாக நம்ம இப்போது 2 நம்பர் ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறத